தமிழ் பேசுறாங்க, தமிழ் தேசியம் பேசுறான். தமிழ் தேசியமே மாஞ்சோலை தான் இருக்குது, வேற எங்கேயும் கிடையாது. வாட்ஸ்அப்லையும் பேஸ்புக்லையும் கிடையாது. எனவே இளைஞர்கள் பல பேர் இது தமிழ் தேசியம்னா எங்கேயும் அந்த தோசை கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. அதல்ல, அது தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய விடுதலையில் தான் தமிழ் தேசியமே அரங்கிருக்கு. இவர்களை விடுதலை செய்யாம இந்த தமிழ் தேசியத்தை எங்க போய் பேச முடியும்? ஆந்திராவிலேயே போய் பேச முடியும், அண்டார்டிகாவிலேயே போய் பேச முடியும். அப்படி எல்லாம் ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாங்க, பேசுறாங்க. அதையும் நம்பி இங்க இருக்கக்கூடியவர்களும் சில பேர் ஏமாந்து போகிறார். தமிழ் அங்க வாழக்கூடிய அனைவருமே 99% பேர் தமிழ் மக்கள். அவர்கள் மொழி ஒரே ஒரு மொழி, தமிழ் மொழி மட்டும்தான். சில பேர் மதம் மட்டும் வித்தியாசம் இருக்கலாம், ஆனால் எல்லோருமே தமிழ் மக்கள். எனவே அவருடைய வாழ்வுரிமையை, அவருடைய மண்ணுரிமையை காப்பாற்றுவதுதான் நம்முடைய மிக முக்கியமான இந்த நிகழ்ச்சி. இன்னைக்கு 25ஆம் ஆண்டுல, இன்னைக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி இதே போல கடும் வெயில்ல ஊர்வலம் நடத்தினோம், பேரணி நடத்தினோம். அதுல 17 பேர் உயிரை சிறிதும் கூட தவறப்படாமல் ஒரே ஒரு பிபிடிசி என்ற ஒரு முதலாளிக்காக செய்தார்கள். இன்னைக்கும் அதே ஆட்சி இருக்கிறது. மக்கள் ஏன் பயந்துட்டு கையெழுத்து போட்டாங்க அப்படின்னா, உண்மையா இந்த ஆட்சி நம்மளுக்கு நல்லது செய்யாது, செய்ய மாட்டாங்களோ என்ற அச்சம் அவர்களுக்கு. அதனால வரலாற்றுல அந்த கரையை இருக்கிற முதலமைச்சர் மீண்டும் அதிகமாக கடைபிடிச்சதற்கும் வாய்ப்பு, அந்த கரையை துடைத்தறிவதற்கும் வாய்ப்பு. அந்த வாய்ப்பு உங்கள்கிட்டயே விடுறோம். எந்த காரணத்தை கொண்டு நேற்று கார்த்திகேயன் போட்டிருக்கிற அந்த மனு மாற நாங்க 3 சென்ட் பட்டா கொடுக்கிறோம். பட்டா நீங்க ஏற்கனவே கொடுத்தலாம் போதும். எத்தனை பேருக்கு எல்லாருக்கும் பட்டா கொடுத்துக்கிறீங்க? எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்குது? அங்க வேலை செய்யலாம், அவனை கொண்டு வந்து வேலையெல்லாம் ஆக்கிட்டு நீ என்ன வாழ்வு கொடுக்க போற? அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை இல்லை. பம்பாயில வெறும் 400 பேருக்கு ஏர் இந்தியா வேலை வாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கு 25,000 பேர் படிச்சோம், என்ன படிச்சும் போய் நிக்கிறான், வெறும் பெட்டி தூக்குறது. இதுதான் இந்த நாட்டினுடைய நிலைமை. அதனால அவர்களுடைய வேலை வாய்ப்பை, அவருடைய வாழ்வுரிமையை நீங்க பறிக்காதீங்க. அவர்களை இன்னொன்னு சொல்லிக்கிறேன், அவர்களை நீங்க ஏமாற்றியோ வஞ்சித்தோ அல்லது மிரட்டியோ உருட்டியோ ஒரு தொழிலாளியை கூட மாஞ்சோலையிலிருந்து வெளியேற்றுவதற்கு புதிய தமிழகம் விடாது என்று அவர்களை வனத்திலே 75 வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களை கட்டாயப்படுத்தி வெளியேற்றுவதற்கு எந்த சட்டத்திலும் இடமே கிடையாது. அவர்களுக்கு வாழ்வுரிமை கொடுப்பதற்குத்தான் இடம் இருக்கிறதே தவிர அவருடைய வாழ்வுரிமை பறிப்பதற்கு எந்த விதமான இடம் கிடையாது. எனவே நம்முடைய போராட்டம் ஒரு பக்கம் நாம் இது போன்ற ஆர்ப்பாட்டங்களின் மூலமாக, இன்னொரு பக்கம் நீதிமன்றத்தின் மூலமாக. நீதிமன்றத்திலையும் போய் இவங்க இல்லாதெல்லாம் சொல்றாதான். நேற்று வழக்கு வருது, முந்தா நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்து தமிழ்நாடு எங்கும் ஒரு பரபரப்பு உண்டாக்குறாங்க. பத்திரிகையெல்லாம் அவர்களுக்கு அங்கே மாஞ்சோலை இடமளிக்க முடியாது, அவர்களெல்லாம் வந்து போகக்கூடிய தொழிலாளர்கள், அப்படியெல்லாம் ஒரு தவறான அறிக்கையை கொடுக்க வைக்கிறாங்க. அதுக்கு ஏதுவா அமைச்சர்கள், அதுக்கு ஏதுவா சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் நடந்து கொள்கிறார்கள். நான் இன்னைக்கு கேட்கிறேன், மனச்சாட்சியோடு நடந்து கொள்வதாக இருந்தால் எல்லாம் அனைத்து கட்சியும் ஒரே ஒரு அஜெண்டா, புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் என்ன கோரிக்கை வைக்கிறாரோ அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு என்று எல்லாரும் மனச்சாட்சி. நான் எங்களுக்கு நிலம் கேட்கிறேன். இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு யாருக்காவது நிலம் கேட்கிறோமா? அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்குத்தான் அவர்கள் எந்த வனத்திலே தேயிலை போட்டார்களோ அந்த தேயிலை நாங்கள் கூட சொன்ன கோர்ட்ல தேயிலை பறிச்சுக்கிறோம், அதை கூட அம்பாசமுத்திர ஃபேக்டரி வச்சு அங்க நாங்கள் டீயை தயாரிச்சுக்கிறோம். இதுல எந்த கஷ்டமே எங்களுக்கு கிடையாது. தேயிலையை பறிக்கிறது, அதுக்கு அவார்டு திருத்துறது, உரம் போடுறது எதுவுமே கஷ்டம் இல்லை அப்படிங்கறதெல்லாம் விளக்கிக்கிறோம். நிச்சயமா இங்க இருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகள், ஒண்டி இருக்கக்கூடிய மற்ற அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாருமே நீங்க எல்லாம் போய் முதலமைச்சர்கிட்ட எடுத்து சொல்லுங்க, உங்களுடைய சட்டமன்ற நாடாளுமன்றமா எடுத்து சொல்லுங்க, அவருடைய வாழ்வுரிமையை பறிக்க கூடாது என்பதை இதுதான் நாங்கள் வைக்கக்கூடிய வேண்டும். நம்முடைய போராட்டப்படுறோம். அன்னைக்கு கூலி உரிமைக்காக, வாழ்வுரிமைக்காக போராடணும். இன்னைக்கு மண்ணுரிமைக்காக மீண்டும் போராட நினைக்கிறோம். புதிய தமிழக கட்சியினுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் அனைவரும் மாஞ்சோலை தேயிலை தொழிலாளர் வாழ்வுரிமையை, மண்ணுரிமையை மீட்பதற்காக வேறு எந்த போராட்டம் அறிவித்தாலும் அதை உங்களை